மொத்த பொம்மைகளை விட லபுபு பொம்மை ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயின்னு இருக்கு. அது எதனாலன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிசம்பர் 31, 1972 சீனா ஹாங்காங்கில் பிறந்த காசிங் லாங் என்பவர் தான் இந்த லபுபு பொம்மையை உருவாக்குறாரு. சீனாவில் இருந்த பாப் மார்ட் என்ற இந்த ஒரு பெரிய கம்பெனிலையும் இவர் பார்ட்னர் ஆகிறாரு. அந்த பொம்மை மற்ற பொம்மையை விட ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இதனாலேயே நிறைய மக்கள் இந்த பொம்மையை வாங்க தொடங்குறாங்க. அந்த லபுபு பொம்மை இன்னும் பூம் ஆனதுக்கு ஒரு காரணம், அவங்க ஒரு 70 பொம்மை மேனுஃபேக்சர் பண்ணால் அதில் ஒரே ஒரு பொம்மை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த விஷயத்தை கேட்ட மக்கள் நிறைய பேர் அந்த பொம்மையை வாங்க ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்கு இந்த கிண்டர் ஜாயில் நம்ம நிறைய பேர் சாப்பிட்ருப்போம். அதில் ஏதோ ஒரு டாய் தான் வரும். திடீர்னு அதில் ஒரு ஹாரி பாட்டர் வந்தது தெரிஞ்ச உடனே நம்ம ஊர் மக்கள்லாம் நிறைய பேர் அந்த கிண்டர் ஜாய் வாங்கினாங்க இல்லையா? அதே மாதிரி சீனாவில் அந்த டாயை நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க, குழந்தைங்க பெரியவங்கன்னு. அது மட்டும் இல்லை, இந்தியன் ஆக்டரான அனன்யா பண்டே என்ற இவங்களும் இந்த பொம்மையை பயன்படுத்துறதை தெரிஞ்சுட்டு இந்தியாவிலையும் நிறைய பேர் இந்த பொம்மையை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொம்மை இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு காரணம், அந்த பொம்மை பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாகவும் ஏதோ ஹாரர் மூவியில் வர டாயாகவும் இருந்தது தான். அதை வச்சே நிறைய இன்ஃப்ளூயன்சர் நிறைய ஹாரர் கண்டென்ட்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. இந்த பொம்மை பூம் ஆனதுக்கு இதெல்லாம் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.